மக்களே இந்த போட்டோல பாத்துட்டு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குல்லங்க. இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது இப்ப எல்லாரும் கேள்வி கேட்கும், எதுக்காக ஒரு அண்ணன் தங்கச்சி ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 12th எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போறாங்க இந்த அண்ணனும் தங்கச்சியும். பட் கடைசியில கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு ஓடி போறாங்க. அதே சமயத்துல இந்த ஒரு ஆல்டோ 800 கார் பாக்குறீங்களா, பழைய காலத்து பழைய மாடல் காருங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் கிடைக்குதுங்க. அந்த பொண்ணோட ஹேர்பினா இருக்கட்டும், அந்த பொண்ணோட முடியா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்காக அந்த காருக்குள்ள இருக்கு, அந்த காருக்குள்ள என்ன நடந்துச்சு, இவங்க ரெண்டு பேருக்கும் யார் என்ன செஞ்சது, எதனால அண்ணனும் தங்கச்சியும் போய் கல்யாணம் பண்ணாங்க. இதுல முக்கியமான விஷயம், இந்திய வரலாற்றிலே முதல் முறையா ஒரு விஷயம் நடக்குதுங்க. ஒரு டிஎஸ்பி, அதாவது எவ்வளவு ஒரு பெரிய உயர் அதிகாரி அப்படின்றத பாருங்க. அந்த போலீஸ் இதுல அவரு கோர்ட்ல நின்னுட்டு ஜட்ஜிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. சார், என்னால அந்த கிரிமினலை அரெஸ்ட் பண்ண முடியாது சார். அவர் அரெஸ்ட் பண்ண அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் கெட்டு போயிடும், முழுக்க முழுக்க போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சிடும், என்னால அவர் ஏரியால போய் அவர் அரெஸ்டே பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு டிஎஸ்பி கோர்ட்ல நின்று பேசுற அளவு அந்த ஆள் பவர்ஃபுல்லான ஆளா, அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் எழும்பும் இல்லையா. இந்த முழு கதையை இதுவரை தமிழ்ல எந்த மீடியாலுமே விலக்கி போட்டதே கிடையாது. நம்ம தான் முதல் முறையா போடுறோம். கண்டிப்பா இதுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றதே நிறைய மக்களுக்கு தெரியாதுங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு நொடியும் பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும். இப்படிலாம் நடக்குமாடா அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுல எழுப்புங்க. மறக்காம இந்த முழு கதையை பத்தி தெரிஞ்சுக்க முழு வீடியோ முழுசா பாருங்க. இதுதாங்க மனோஜ் பப்ளி கேஸ். மக்களே, முதல்ல இந்த சம்பவம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க. இந்த போட்டோல பாத்துட்டீங்களா, இவர் தாங்க மனோஜ். இவருக்கு கிட்டத்தட்ட 23 வயசு ஆகுதுங்க. இவரு கரோரா அப்படின்ற ஒரு கிராமத்துல வசிச்சு வந்துகிட்டு இருக்காரு. மனோஜோட தாயார் போட்டோவை பாருங்க. இவங்க தான் சந்திரபதி. இவங்க ஒரு விதவைங்க. அதாவது மனோஜ் சின்ன வயசா இருக்கும் போதே மனோஜோட அப்பா இறந்து போயிடுறாரு. மனோஜ் தான் முழு குடும்பத்தையும் கட்டி காப்பாத்திக்கிட்டு வர்றாரு. இதுல மனோஜ் குடும்பத்துல இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோஜோட தங்கச்சி, அவங்களோட பேர் சீமா, இதுதான் அவங்களோட புகைப்படம். அதுக்கப்புறம் மனோஜோட 2 தம்பிங்க இருக்காங்க. இந்த முழு குடும்பத்திலேயே அந்த சின்ன வயசுல மனோஜ் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. சின்ன மெக்கானிக் ஷாப் மாதிரி ஒன்று வச்சிருக்காருங்க. அதாவது மெக்கானிக் ஷாப்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் பாக்குறதுங்க. சின்ன சின்ன வண்டி வேலைகளும் பாப்பாரு. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன டெலிவிஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பழுது பார்க்குற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இதுதாங்க இந்த மனோஜோட பேக்ரவுண்ட். இந்த சம்பவம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, ஏங்க கரெக்டா ஏப்ரல் 6ஆம் தேதி 2007ங்க. அன்னைக்கு மனோஜ் தன்னோட தாயார் சந்திரபதிட்ட வந்து, அம்மா இன்னைக்கு என்னோட 12வது எக்ஸாம் இருக்கு, கடைசி எக்ஸாம், நான் போய் எழுதிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பக்கத்துல உள்ள சிட்டிக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவங்க அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. மனோஜ் போனவர் சாயங்காலம் ஆகி வீட்டுக்கு வரல. 5 மணி ஆகுது, 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது. இல்லைன்னா எப்பயுமே 4:30 5க்குலாம் வீட்டுக்கு வந்துருவானே அப்படின்ட்டு. அப்போ அந்த டைம்ல 2007 காலகட்டனால அந்த அளவு வந்து இவங்களால கம்யூனிகேட் தனித்தனியாக பண்ண முடியாது இல்லையா. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருப்பே இவங்க, சரி ஓகே, எதுவும் இந்த எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க பக்கத்தூருக்கு எதுவும் போயிருப்பான் போல. ஏன்னா அடிக்கடி மனோஜ் இந்த மாதிரி சொல்லாம போவாராம். இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு, நான் அதை அப்புறம் சொல்றேன். சரி, அந்த விஷயத்துக்கு எதுவும் போயிருப்பான் போல அப்படின்னு அவங்க தாயார் வந்து கொஞ்சம் ஒரி பண்ணிக்காம நாளைக்கு வந்துடும் அப்படின்னு அமைதியா இருக்காங்க. அடுத்த நாள் ஏப்ரல் 7ஆம் தேதி வருதுங்க. மனோஜோட தாயாரான சந்திரவதி வீட்டுல நல்லா உறங்கிக்கிட்டு இருக்காங்க. வீட்டு வெளியில கெட்ட வார்த்தைகளால ஏதோ ஒரு ஆம்பளை வந்து கத்துற சவுண்டு கேக்குது. அதுவுமே சந்திரபதியை திட்டுற மாதிரியே இருக்கு. என்னடா ஆச்சு அப்படின்னு வெளியே வந்து பாக்குறாங்க. தன்னோட மகனும் வராததை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு பாக்குறாங்க. கத்திக்கிட்டு இருந்தது யாரு அப்படின்னா, அதே ஊரை சார்ந்த ஒரு மிகப்பெரிய குடும்பங்க. பெரிய ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான குடும்பம், ஒரு பஞ்சாயத்து தலைவரோட குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பம் தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னங்க ஏங்க என்ன போட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு இவங்க கேட்கறாங்க. உன்னோட மகன் என்னோட பொண்ணு அழைச்சிட்டு ஓடி போயிட்டான், தங்கச்சி முறை வேணும் உன் மகனுக்கு. என் பொண்ணை போய் அழைச்சிட்டு ஓடி போயிட்டானே அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இவங்களுக்கு தாயாருக்கே தெரிய வருது, அதே ஊரை சார்ந்த அந்த கரோரா, அந்த கிராமத்தை சார்ந்த பப்ளி அப்படின்ற ஒரு 19 வயசு பொண்ணு, இந்த போட்டோல நீங்க பார்க்கலாம், இவங்களுமே காணாம போயிட்டாங்க அப்படின்ட்டு. இவங்க காணாம போன செய்தி கிடைச்ச உடனே மனோஜ் பப்ளி தான் காணாம போயிட்டாங்க அப்படின்னு இந்த ஊர் முழுக்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சந்திரபதிக்கும் தெளிவா புரிய வருதுங்க. ஏன்னா சந்திரபதிக்கு இவங்க 2 பேருக்குள்ள விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. மிகப்பெரிய சண்டை அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்குங்க. இதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் நான் தெளிவா சொல்றப்பதான் உங்களுக்கு முழு விஷயமே புரியும். இப்படி இருக்கப்ப இவனுங்க 2 பேருமே 2 குடும்பமே போலீஸ் ஸ்டேஷன் எங்கேயுமே போல. அந்த ஊருக்குள்ளேயே காப் பஞ்சாயத்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அப்படின்னா அந்த ஊருக்குள்ள அந்த கரோரான்ற பகுதி வந்து முழுக்க முழுக்க ஜாட்டுன்ற ஒரு ஜாதி வகுப்பை சார்ந்தவங்க தான் இருப்பாங்களாம். இவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த அஃபேர் விஷயங்களா இருக்கட்டும், இந்த குடும்ப சண்டைகளா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிறதுக்காக இவங்க கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனோ போக மாட்டாங்களாம். அந்த காப் பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு இடத்துல போய் எல்லாரும் உட்கார்ந்து பேசி அந்த காப் பஞ்சாயத்துல உள்ள ஒரு முக்கியஸ்தர்கள், முக்கியமான ஆட்கள் தான் அதுக்கு தீர்ப்பு வழங்குவாங்களாம். அந்த காப் பஞ்சாயத்து எப்படி இருப்பானுங்க அப்படின்ற அந்த காலத்து ஃபுட்டேஜை காட்டுறேன் பாருங்க.
இந்த மாதிரி ஒரு அண்ணனும் தங்கச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதை வந்து காப் பஞ்சாயத்துக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு பஞ்சாயத்து அந்த ஊர்ல வந்து அமைக்கிறாங்க. பக்கத்திலே சந்திரபதியும் நிக்கிறாங்க, இந்த சைடு அந்த பப்ளியோட குடும்பத்தினரும் நிக்கிறாங்க. இதுல அந்த பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றவர் யார் தெரியுமாங்க? அவரோட பேர் தான் கங்காராஜ் அப்படின்னு அழைக்கப்படுறவர். இவர் சொந்த தாத்தா. யாரோட தாத்தா? பப்ளின்றவங்களோட தாத்தா. இந்த பப்ளியோட குடும்பத்தை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பெரிய குடும்பம். அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே இந்த குடும்பத்துக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் வந்து பஞ்சாயத்து தலைவர் குடும்பமே. அப்படி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேருமே உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்குறாரு அவரு. தீர்ப்பை வழங்கின பிறகு தாயார் ரொம்ப வந்து சோகம் அடைகிறாங்க சந்திரபதி. இதுக்கப்புறம் இது ஜஸ்ட் ஒரு தீர்ப்பு தான், அவங்க எங்கேயோ ஓடி போயிட்டாரு, சந்தோஷமா வாழ்றேன்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் நடந்த முழு கதையும் நான் சொல்றேங்க. இப்ப மனோஜ் சைடு நம்ம வருவோம்ல, 6ஆம் தேதி பரீட்சை எழுத போயிட்டு பரீட்சை எழுதி முடிச்சுட்டு பப்ளியும் இவர் வர சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஓடி போறாங்க இந்த கரோரா அப்படின்ற கிராமத்தை விட்டு. ஓடி போயிட்டு ஏப்ரல் 7ஆம் தேதி 2007 இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான காட்சிகளை நீங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2005 தான் மனோஜுக்கும் பப்ளிக்கும் அவங்களோட காதல் வந்து ஏற்பட்டிருக்கு. ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலை சார்ந்தவங்க. இதுல முக்கியமான விஷயம், வேற வேற கிளாஸா இருந்தாலுமே அடிக்கடி ரெண்டு பேருமே மீட் பண்ணியிருக்காங்க. அதனால ரெண்டு பேருமே பேசி ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன மொபைல் ஃபோன்ஸ் வாங்கி அந்த மொபைலில் அடிக்கடி மெசேஜஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசுறத கூட எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப மனோஜோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா தாங்க போயிட்டு இருக்கு இந்த 2005 வரையிலுமே. ஏன்னா வீட்டில் வந்து அப்பாவும் கிடையாது, இவர் தான் முழுக்க முழுக்க பார்க்கணும் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப். ஏன்னா கடையும் பார்த்துக்கிட்டு ஸ்கூலும் படிச்சுக்கிட்டு இருக்கும். அப்பதான் இந்த பப்ளின்றவங்க அவரோட வாழ்க்கையில என்று கொடுத்து ஒரு மாதிரி அவரோட வாழ்க்கையை மேஜிக்கலாவே மாத்துறாங்க. இப்ப அடிக்கடி இவங்க ரெண்டு பேருமே இந்த எலக்ட்ரானிக் ஷாப்ல ஒன்னாலாம் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் சந்திரபதிக்கு தெரிய வருதுங்க மனோஜோட அம்மாவுக்கு. தெரிய வந்த உடனே ஒரு அருமையான தாயாரா மனோஜ்கிட்ட போய் சொல்றாங்க, தம்பி இந்த மாதிரி நீயும் அந்த பொண்ணும் ஒரு தங்கச்சி முறை வேணும். உங்களுக்கு இந்த ரிலேட்டிவ்ஸ்ல நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க, ஒருவேளை பெரியப்பா பொண்ணா இருக்குமோ, ஒருவேளை சித்தப்பா பொண்ணா இருக்குமோ. அது இந்த இடத்துல கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க ஜாதியை வச்சுன்னு அந்த தங்கச்சி அண்ணன் உறவு. அதாவது இந்த ஜாட் அப்படின்ற கம்யூனிட்டியில ஒரே கோத்திரத்தை சார்ந்தவங்களா இருந்தா அது ஒரு சப்காஸ்ட் மாதிரி பாத்துக்கங்க. ஒரே கோத்திரத்தை சார்ந்தவங்களா இருந்தா அது வந்து அண்ணன் தங்கச்சியா முறையா ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவங்க ஊருக்குள்ள ஒரு வழக்கம். இது அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க. ரெண்டுமே சின்ன பிள்ளைங்க காதலிச்சிருச்சுங்க. இது எல்லாமே அவங்களோட தாயார் சந்திரபதி தெளிவா மனோஜ்ல சொல்றாங்க. ஆனா அவன் கேட்கிற பொருட்டே கிடையாதுங்க. ஏன்னா வீட்டுல வந்து சொல்லி திருத்துறதுக்கு அப்பாவும் உயிரோட இல்ல இல்லையா. அவன் பெருசா இவங்க அம்மாவை கண்டுக்கவே மாட்டான். உடனே சந்திரபதி அப்பயுமே ஒரு நல்ல தாயாரா என்ன செய்யறாங்க அப்படின்னா, நேரடியாக பப்ளியோட அம்மா, அவங்களோட பேர் வந்து ஓம்பதி, அவங்கள்ட்ட போயிட்டு தெளிவா சொல்றாங்க, உங்களோட மகள் வந்து என்னோட பையன்ட்ட அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து கடையில் அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க. நீங்க தயவு செஞ்சு உங்களோட மகளுக்கு உங்களோட ஃபேமிலியில எப்படி நீங்க பையன் பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்களோ கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் இந்த பிரச்சனை பெருசாகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ஓம்பதி அப்படின்றவங்க அந்த பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்கன்றனால, என் பொண்ணு அதெல்லாம் பண்ணியிருக்காது, உன் பையன் தான் எதனா தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு உன் பையனை போய் திருத்து அப்படின்னு அவங்க அதை பெருசா கண்டுக்கவே இல்லைங்க. ஏன்னா சந்திரபதி அவங்க மதிக்கவே இல்லை. ஆனா விதவை அப்படின்றதுனாலேயே அவங்களோட பேச்ச ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம ஒரு மாதிரி நார்மலா விட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, மனோஜும் பப்ளியும். நம்ம இந்த ஊர்ல இருந்தா நிம்மதியா வாழ முடியாது, நம்ம காதலிச்சிட்டோம், நம்ம ஒரு நல்லா படிச்சிருக்கோம், வா வெளியூர்ல போய் நான் தொழில் பண்ணி உன்னை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு மனோஜ் பப்ளி அழைச்சிட்டு ஓடி போய் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப கரெக்டா இந்த பப்ளியோட குடும்பம் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் உயிரோட விடக்கூடாது அப்படின்ட்டு. அன்னைக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி இன்னொரு சம்பவமும் நடக்குதுங்க. பப்ளியோட சொந்த தாய் மாமா, அவரோட பேர் ராஜேந்திரா. அவர் வேகமா வந்து கடுமையான கோபத்துல சந்திரபதியை தாக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னோட மகன் வந்து என்கிட்ட பணம் நிறைய கடன் வாங்கியிருந்தான், அதையும் கொடுக்கல, இப்ப எங்க வீட்டு பிள்ளையும் அழைச்சிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி பெரிய தாக்குதல் அந்த இடத்துல ஏற்படுதுங்க. இந்த மாதிரி போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆற போடுறானுங்க. ஆற போட்டுங்க கரெக்டா ஏப்ரல் 26ஆம் தேதி 2007 பப்ளியோட குடும்பத்தினர் போயிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க ராஜோந்த் அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பகுதியில். அங்க எப்படி எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னா, மனோஜ் அப்படின்றவனுக்கு இவ்வளவு வயசாகுது, இவன் இந்த இடத்துல வசிச்சுக்கிட்டு இருக்கான், இவனோட குடும்பம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்னோட மகளை மூளைச்சலவை பண்ணி கடத்திட்டு போயிட்டாங்க, என்னோட மகள் உயிரோட இருக்கானே தெரியல அப்படின்ற மாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. உடனே இந்த சைடுங்க கோர்ட்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மனோஜுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஜூன் 15 ஜூன் 16க்குள்ள நீ வந்து கோர்ட்ல ஆஜராகணும் பப்ளியோட அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கோர்ட் தரப்புல இருந்து சொல்றாங்க. மனோஜுங்க கரெக்டா ஜூன் 15ஆம் தேதி 2007 தன்னோட மனைவியான பப்ளியை அழைச்சிட்டு கோர்ட்ல போய் ஆஜராகிறாரு. கோர்ட்ல ஆஜராகிறப்ப அங்க உள்ள எல்லாருமே பப்ளிட்ட மட்டும் தான் இன்வெஸ்டிகேஷனே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏமா எதனாலமா நீ அங்க போன, உன்னை அவங்க வற்புறுத்தி கூட்டிட்டு போனாங்களா, உன்னோட வயசு என்ன அப்படின்ற மாதிரி முழுசா வெரிஃபை பண்றாங்க. அப்ப பப்ளியோட வயசு 19ன்றது தெரிய வருது. இன்னொன்னு பப்ளியே தன்னோட வாயால ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க.
ஏங்க என்ன யாருமே வற்புறுத்தல. நானும் மனோஜும் காதலிச்சோம். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் துர்கையம்மன் டெம்பிள்ல ஏப்ரல் 7ஆம் தேதி. எனக்கு வயசாயிடுச்சு. நான் ஒரு அடல்ட் தான். இது நானா எடுத்த முடிவு தான். என்ன யாரும் கிட்னாப் பண்ணல அப்படின்ற மாரி தெளிவா சொல்றாங்க. இந்த சைடு பப்ளியோட குடும்பத்தினருக்கு ரொம்ப பேரிடியா இருந்துச்சுங்க இது. ஏன்னா பொண்ண கூட்டு வந்துடலாம்னு நினைச்சிருக்காங்க ஒரு ஸ்டெப்பா. இந்த மாரி முடியல அப்படின்னு கடுமையான கோவத்துக்கு ஆளாவறாங்க. அப்ப மனோஜ் வந்து ஒரு விஷயத்த அந்த கோர்ட்ல சொல்றாருங்க. சார் நாங்க நீங்க கோர்ட் சொன்னதை மதிச்சு தான் இங்க இடத்துல வந்திருக்கோம். இப்ப எங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதே எங்களுக்கு தெரியல சார். நாங்க நல்லபடியா எங்களுக்கு வீடு போய் சேரணும் சார். எங்களுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தாழ்மையா பணிஞ்சு கோர்ட்ட கேட்கிறாரு. கோர்ட்டுமே அதை வந்து ஓகேப்பா உனக்கு நாங்க வந்து ஆட்கள் அமுச்சு விடுறோம் அப்படின்ட்டு எங்க ஒரு எஸ்ஐஏ ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் 4 கான்ஸ்டபிள் பாத்துக்கங்க கிட்டத்தட்ட 6 போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க கூட வந்து அமுச்சு விடுறாங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. இதுல இவங்க 2 பேரும் பஸ்ல தாங்க போறாங்க. யாரே மனோஜும் பப்ளியும் ஒரு பஸ்ல ஏத்தி விடுறாங்க. கூடவே வந்து 5 கான்ஸ்டபிள் உள்ள இருக்கிறாங்க. வெளியில கார்ல எஸ்ஐ பின்னாடியே போயிட்டு இருக்காருங்க. இவ்வளவு சேஃப்டியா அவங்கள 2 பேரையும் அழைச்சு போய் விட போறாங்க. கரெக்டா பிப்ளி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கிட்ட போனப்ப அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த பஸ் விட்டு இறங்குறாரு. மனோஜ் கேட்கறாரு, ஏன் சார் கீழே இறங்குறீங்க அப்படின்ட்டு. தம்பி எங்களோட லிமிட் இவ்வளவு தான், இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் இறங்கி போயிடுறாருங்க. கான்ஸ்டபிள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த எஸ்சியோட காருமே ஃபாலோ பண்ணலங்க. அப்பயே மனோஜுக்கு ஏதோ தவறுதலா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இன்னொன்னு மனோஜோட உள்ளுணர்வு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு, யாரோ உங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்ட்டு. உடனே அந்த பிப்ளி பஸ் ஸ்டாண்ட்ல மனோஜ் இறங்கின பிறகு அங்க உள்ள ஒரு பிசிஓல கால் பண்றாங்க சந்திரமதி இவங்களோட தாயாருக்கு. கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாங்க, அம்மா இந்த மாதிரி வந்து நான் கீழே இறங்கிட்டேம்மா பஸ்ஸை விட்டு, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எங்க கூட யாரும் வரலாமா, பின்னாடி திரும்பி பார்த்தா யாரும் எங்களை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து டெல்லியை நோக்கி போறோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்பே திடீர்னு கால் கட் ஆகுதுங்க. அந்த இடத்துல ஒரு சில சத்தங்கள் கேட்குதுங்க. இதுக்கப்புறம் சந்திரமதியோட தாயார் ஒரு மாதிரி வருந்துறாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு. ஆனா இந்த சைடுங்க கோர்ட் தரப்புல உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாண்டடா மனோஜும் பப்ளியும் 2 பேரும் சேர்ந்து சார் இதுக்கப்புறம் எங்களுக்கு உங்களோட சேஃப்டி இதெல்லாம் வேணாம் சார், நீங்க இறங்கிதே இதுக்கு மேல் நாங்க எங்களோட இதை பார்த்துக்கிறோம்னு சொன்ன மாதிரி தான் கோர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கு. இதுல எது உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா சந்திரபுரிய தாயார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ அவங்களே போலீஸ் ஆபீசர்ஸே அவங்களே வாண்டடா எங்களோட லிமிட் இவ்வளவுதான் அப்படின்னு இறங்கின மாதிரி சொல்றாங்க. பட் இப்போ உள்ள அந்த கோர்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், இப்போ உள்ள அந்த மீடியாக்களா இருக்கட்டும், அதெல்லாம் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இவங்களேங்க மனோஜ் பப்ளி இவங்க 2 பேருமே சேர்ந்து எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணாம்னு சொன்ன மாதிரி இருக்கு. இதுல மக்கள் எல்லாம் கோவப்படுற விஷயம் என்னன்னு வைங்களேன், ஒரு லாஜிக்கான கேள்வி தாங்க. அது எப்படிங்க கோர்ட்ல ஒரு கப்பல் ஓடி போன கப்பல் வந்து மன்றாடுறாங்க, சார் எங்களுக்கு சேஃப்டி வேணும், எங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு மன்றாடி ஒரு 6 போலீஸ் ஆபீசர்ஸ் தான் கூட சேஃப்டி கலாச்சிட்டு போறவங்க எப்படி பாதியே சார் போதும் சார் இறங்கியன்னு எப்படி சொல்லுவாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் எழும்புது. அதுக்கு இன்ன வரையும் யார்ட்டையும் பதிலே இல்லைங்க. மனோஜ் சாரோட தாயாரோட கடைசியா போன் பேசினப்ப உடனடியே கட் ஆனிச்சுல. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மனோஜுக்கு தெரிய வருது யாரோ பக்கத்துல நெருங்கிட்டாங்க அப்படின்ட்டு. உடனே அந்த இடத்துல இருந்து தன்னோட மனைவியான பப்ளியை கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறாருங்க. இதெல்லாம் எப்ப நடக்குது அப்படின்னா ஜூன் 15ஆம் தேதி நடந்துகிட்டே இருக்குங்க. ஏங்க ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு காலும் வருதுங்க. 5 மணி போல ஒரு ரோட்ல வேலை பார்க்குற ஒரு கான்ட்ராக்டர் போன் பண்ணி, சார் ஸ்கார்பியோ கார்ல ஒரு 9 பேர் வந்தாங்க சார், வந்துட்டு ரோட்ல ஒரு ஆணும் பெண்ணு இருந்தாங்க, ரொம்ப இள வயசு ஜோடி மாதிரி தெரிஞ்சுச்சு, அவங்கள ரொம்ப அதிக அளவுல தாக்கி 2 பேரையும் வற்புறுத்தி கார்ல ஏத்துனாங்க சார், இதெல்லாம் என் கண்ணால பார்த்தா உடனடியே வாங்க சார் இந்த ஸ்பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. ஆனா போலீஸ் எந்த ஒரு நடவடிக்கையுமே அங்க எடுக்கலங்க. இதன் அடிப்படையில் இந்த சைடுங்க இவரோட தாயார் மனோஜோட தாயார் ரொம்ப உரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட மகன் போன் அடிச்சா திடீர்னு கட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு நாட்களும் ஓட ஆரம்பிக்குது. 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. கடைசியில ஒரு 4-5 நாள் கழிச்சு தாயாருக்கு ரொம்ப பயம் வந்து போயிட்டு அந்த இடத்துல கேஸ் பதிவு பண்றாங்க, என்னோட மகனை காணோம் அப்படின்ட்டு. கேஸ் பதிவு பண்றப்பமே மகன் போலீஸ் ஆபீசர்ஸோட தான் போனான். கடைசியில போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களாவே பஸ்ஸை விட்டு இறங்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் கால் பண்ணி பயமா இருக்குன்னு சொன்னா டெல்லிக்கு போறதா சொன்னா என் மகன் காலே வரலன்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் ஓகே நாங்க விசாரிக்கிறோம் அலக்கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப கரெக்டா ஜூன் 23ஆம் தேதி 2007 அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் வருது. அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பிப்ளி பஸ் ஸ்டாண்ட் ஒன்று சொன்னால, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே ஒரு கால்வாயில வாட்ச்மேன் அந்த சைடு போனவர் ஒரு அழுகிய சடலத்தை பார்த்திருக்காரு அப்படின்ட்டு வாட்ச்மேன் இருந்து கால் வருதுங்க. உடனே போலீஸ் விரைந்து போறாங்க, அந்த சடலத்தை எடுக்கிறாங்க. சடலத்தை எடுத்து பார்க்கறப்போ ரொம்ப அழுகிற நிலையில இருக்கு. சுத்தமா யாரு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணவே முடியலங்க. அதே அன்னைக்கு இன்னொரு கால் வருது, பக்கத்துல ஒரு வயல்வெளியில ஒரு பெண்ணோட சடலம் இருக்கு, அதுவுமே அழுகிற நிலையில இருக்கு அப்படின்ற மாதிரி கால்ல சொல்றாங்க.
போலீஸ் அந்த சடலத்தையுமே மீட்டு கொண்டு வராங்க. 2 சடலத்தையுமே எந்த ஒரு தாமதமும் படுத்தாமங்க. ஏன்னா அழுக நிலையில இருந்ததுனால அதோட உடைமைகளை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு 2 சடலத்தையுமே அடக்கம் பண்ணிடுறாங்க. யார் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணல, கூப்பிடல, எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் தாங்க அந்த சடலத்தெல்லாம் தகனம் பண்ண பிறகுதான் இந்த சைடு மனோஜோட தாயாரை கூப்பிடுறாங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஸோ இந்த சைடு பப்ளியோட குடும்பத்திலையும் கூப்பிடுறாங்க. ஆனால் பப்ளி குடும்பத்திலேருந்து யாருமே வரலைங்க. இந்த சைடு சத்ரபதி வந்துட்டு அந்த துணியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சாங்க, இது என்னோட மகனோட துணி அப்படின்ட்டு கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதே இடத்துல என்னடா அவனோட உயிர் போயிருச்சு என்ற நல்லா தானடா பேசினேன் 4-5 நாள் முன்னாடின்ற மாதிரி ரொம்ப கதறி கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இதே சைடு இன்னொரு சைடு அந்த பப்ளியோட கொலுசை பார்த்துட்டு இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இது பப்ளியோட சடலம் தான் அப்படின்றது. கடைசியிலங்க இந்த தாயாரா இருக்கட்டும், மனோஜோட தாயார், மனோஜோட தங்கச்சி, தம்பிகள் எல்லாருமே அட்லீஸ்ட் எங்களுக்கு கண்ணில் காட்டாம தான் அவனை வந்து தகனம் பண்ணிட்டீங்க, அவனோட அந்த சாம்பலையாவது கொடுங்க, நாங்க அவனுக்கு கடத்தி சடங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையுமே கொடுக்க மறுத்திருக்காங்க போலீஸ் சைட்ல இருந்து. மனோஜோட தாயார் எவ்வளவு போராடியுமேங்க அந்த ஒரு கேஸை பொருட்டா எடுத்துக்கவே இல்லைங்க. இப்பதான் ஒரு ஒரு பெண் சிங்கம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்கள இந்த போட்டோல நீங்க பார்க்கலாம். இவங்களோட பேர் தான் ஜக்மதி சங்வான். இவங்க வந்து ஒரு உமன் ரைட் ஆக்டிவிஸ்ட்டுங்க. அது மட்டும் இல்லாம டெமோக்ராட்டிக் உமன் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு இதோட லீடர் ஆகுங்க. இவங்க தான் இந்த முழு சம்பவத்தையுமே மீடியாவுக்கு எடுத்துட்டு வராங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ் பெரிய லெவலில் பேசப்படுது. இதுல முக்கியமான விஷயம் பேசுனது மட்டும் இல்லாம இந்த கேஸை திருப்பி ஆராய ஆரம்பிக்கிறாங்க. இப்பதாங்க தெளிவா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு ரோட் கான்ட்ராக்டர் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி ஸ்கார்பியோல 8-9 பேர் வந்து 2 பேர் அடிச்சு உள்ள எடுத்துட்டு போட்டு போறாங்க சார்னு சொன்னார்ல, அவருக்கு கால் அடிக்கிறாங்க போலீஸ். கால் அடிச்சு இந்த மாதிரி எங்களுக்கு மேலும் அன்னைக்கு நடந்த டீடைல்ஸ் வேணும் அப்படின்ட்டு நேரில் சந்திக்க வராங்க. அப்ப அவர் அந்த ரோட் கான்ட்ராக்டர் தெளிவான விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றாரு. சார் அன்னைக்கே கால் பண்ணி நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல சார், நான் அன்னைக்கே அந்த வண்டியோட நம்பர் பிளேட்லாம் போன்ல போட்டோ எடுத்துட்டு இருந்தேன், அந்த அளவு தெளிவா தெரியாது சார் என்னோட போன்ல குவாலிட்டி அப்படின்ற மாதிரி அதை போலீஸ் ஆஃபீஸர் காட்டுறாங்க. அப்ப போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த ஸ்கார்பியோ வேனோட நம்பர் கிடைச்சிருங்க. அந்த நம்பரை வச்சு யாரு என்னன்னு அப்படின்னு ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி ட்ராக் பண்ணி போறப்பதான் அது ஒரு ரெண்டல் கார் அப்படின்றது தெரிய வருதுங்க. அதுவுமே அந்த ரெண்டல் கார் யாரோடது அப்படின்னா மன்தீப் சிங் அப்படின்ற ஒரு டிரைவரோடது அப்படின்றது கண்டுபிடிக்கிறாங்க. இதே கரெக்டா ஜூன் 26ஆம் தேதி அந்த ஸ்கார்பியோ டிரைவர் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரணை செய்யறப்ப அவன் எதுவுமே சொல்லவே மாட்டாங்க, எந்த விவரத்தையுமே சொல்லவே இல்லைங்க. அதுக்கப்புறம் ஜூன் 27ஆம் தேதி போலீஸோட ஸ்டைல விசாரணை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மீடியா பிரஷர் ரொம்ப இருந்துச்சு அப்ப இந்த குடும்பத்துக்காக, இந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ட்டு. அப்ப நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். சார் அவங்க என்னென்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்ற எல்லாம் சொல்லிடுறேன், யார் யார் கார்ல இருந்தாங்கன்னு சொல்லிடுறேன் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் சொல்றதை கேளுங்க, கண்டிப்பா கண்கள்ல இருந்து தண்ணீர் வந்துருங்க. ஏங்க முதல்ல அந்த கார்ல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத தெளிவா சொல்லிடுறேங்க. முதல்ல யார் இருந்தாங்க அப்படின்னா கங்காராஜ். இந்த போட்டோல நீங்க பாக்குறீங்க, இவன் தான் அந்த பப்ளியோட தாத்தா. அதுக்கப்புறம் ராஜேந்திரா அப்படின்றவன் பப்ளியோட தாய் மாமன், சுரேஷ் அப்படின்றவன் பப்ளியோட அண்ணன், குருதேவ் அப்படின்றவன் பப்ளியோட கசின், சதீஷ் அப்படின்றவன், பருராம் அப்படின்ற இவனுங்கெல்லாம் க்ளோஸ் ரிலேட்டிவ். இத்தனை பேர் அந்த ஸ்கார்பியோ கார்ல இருந்திருக்கானுங்க. அன்னைக்குங்க அந்த நம்மளோட மனோஜ அந்த கார்லங்க கட்டி ரொம்ப கிலோமீட்டருக்கு இழுத்துட்டே போயிருக்கானுங்க. அதுலயே அவர் உடல் முழுக்க காயங்கள் ஏற்பட்டு அவரோட பாதி உயிர் அங்கேயே போயிருச்சாங்க. அது மட்டும் இல்லாம பப்ளி பார்க்க அந்த மனோஜ் அவ்வளவு தாக்குதல் தாக்கியிருக்கானுங்க. அந்த தாக்குதல்ல மனோஜ் தன்னோட உயிரையே விட்டுருக்காருங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பப்ளி அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னோட கணவனை இந்த மாதிரி செஞ்சு கொண்டுட்டீங்க, என்ன மட்டும் என் உயிரோட வச்சிருக்கீங்க, என்னோட உயிரை எடுத்துங்க அப்படின்ற மாதிரி பகிரங்கமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற வரையுமே பப்ளியை தாக்கலையாங்க. இதுக்கப்புறம் பப்ளியும் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குடும்பத்துல எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம தாக்குனது மட்டும் இல்லாம அவங்களோட உயிரை எடுக்கணும் அப்படின்றதுக்காக பப்ளியோட வாயில அந்த தவறுதான மருந்துகள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல பப்ளியோட உயிரும் போயிருச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் சொல்லிடுறாங்க. இந்த டிரைவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் இவன் கொடுத்து துப்ப வச்சு அந்த ராஜேந்திராவா இருக்கட்டும், சுரேஷா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போறாங்க. அப்ப எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. அப்ப இந்த சுரேஷும் அதுக்கப்புறம் அந்த பெரியம்மா பசங்க சொன்னானே அவனுங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டானுங்க. இதுல முக்கியமான விஷயம் கங்காராஜும் மாட்டிக்கிட்டாரு. கங்காராஜ் எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆரம்பத்திலே. இதுல இப்ப போலீஸ்க்கு தரமான எவிடன்ஸ் வேணுங்க. இதுக்கப்புறம் இந்த பாடி அவனுங்க எப்படி கொண்டு போனானுங்க, என்ன செஞ்சானுங்க எதுவுமே தெரியல. அப்ப தெளிவா போலீஸ் வந்து நிறைய வந்து விசாரணை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போலீஸ்க்கு மிகப்பெரிய துப்பு ஒன்று கிடைக்குது. இந்த ராஜேந்திரா அப்படின்னு சொன்னா பப்ளியோட தாய் மாமா, அவனோட வீட்டுல அந்த பாய்சன்ஸ் பாட்டில் கிடைக்குது. இதை வச்சுதான் அந்த பொண்ணுக்கு பயன்படுத்திருக்காங்கிறது தெரிய வருதுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சுரேஷோட வீட்டுல மனோஜோட பர்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்த பிறகு இந்த சைடு முதல்ல இந்த ரோடு கான்ட்ராக்டர் கால் பண்ணார்ல, அந்த ரோட்ல மனோஜோட ஷூ ஒன்று கிடந்திருக்கு. அந்த ஷூ 3 ஒரு தடயத்தை எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் தாங்க முக்கியமான விஷயமே, அதாவதுங்க
இந்த ராஜேந்திரா சுரேஷ் இவனுங்க எல்லாமே இந்த ஸ்கார்பியோ காரை மட்டும் யூஸ் பண்ணல, அதுக்கப்புறம் இன்னொரு காரை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வருது. அதுதாங்க மாருதி 800. இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த சுத்தி உள்ள ஆட்கள்கிட்ட விசாரிக்கும் போது இவங்க வீட்டில் இன்னொரு கார் இருந்துச்சு, மாருதி 800 கார் இருக்கப்போ இவங்க எதுக்காக போய் ஸ்கார்பியோ கார் ரெண்டல் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாருதி 800 கார் எங்கன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கார்லாம் இப்போ இல்லை, நாங்கள் ஸ்கிராப்புக்கு போட்டாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அந்த வீட்டில் வேலை பார்த்த அந்த வேலைக்காரர்கள் எல்லாம். அது எப்படி ஒரு நல்ல காரா ஸ்கிராப்புக்கு போடுவாங்க அப்படின்ட்டு நேரடியா பக்கத்துல உள்ள அந்த ஸ்கிராப் கடைக்கு போறாங்க. அப்ப மேல மட்டும் அந்த காரோட மேல மட்டும் இப்பதான் ஓபன் பண்ணி வச்சிருக்கானுங்க, உள்ளுக்குள்ள ஒண்ணு கை வைக்காம இருந்திருக்கானுங்க அந்த மெக்கானிக்ஸ் எல்லாம். எப்ப நல்ல வேலை இது உள்ள கை வச்சிருந்தா உள்ள இருக்க தடையெல்லாம் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு அந்த காரை பரிதுமல் பண்ணி அதுல எக்கச்சக்கமான எவிடன்ஸ் எடுக்கிறாங்க. ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க அந்த மாருதி 800 கார்ல முதல் விஷயம் என்னத்தை பாக்குறாங்க அப்படின்னா, இந்த பப்ளி மனோஜ் இவங்க ரெண்டு பேரோட கல்யாண போட்டோ எல்லாமே எரிஞ்சு கிடக்கிறத பாக்குறாங்க. எல்லாமே ஒரு சில போட்டோஸ் முழுசா எரிஞ்சிருக்கு, ஒரு சில போட்டோஸ் அரைகுறையா எரிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் அதே சமயத்துல கிட்டத்தட்ட 8 ஷர்ட் பட்டன்ல 2 ஷர்ட் பட்டன் இந்த காருக்குள்ள கடந்திருக்கு. அது யாருடைய சட்டை அப்படின்னா மனோஜோட சட்டையிலிருந்து வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் கொலுசுல உள்ள ஒரு சில பாகங்கள் மணியா இருக்கட்டும், அந்த வேற சில அந்த இரும்பான ஆள பொருட்கள் எல்லாமே அந்த காருக்குள்ள கடந்திருக்கு. இது எல்லாமே யாரோடது அப்படின்னா பப்ளியோட அப்படின்றது போலீஸ்க்கு தெரிய வருதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ள நிறைய பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கு. எல்லா ஆதாரத்தையுமே திரட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான எவிடன்ஸா இருக்குங்க. இவங்க தான் அக்யூஸ்ட்னு சொல்லி இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான எவிடன்ஸா இருக்குன்னு போலீஸ் கருதுனாங்க. இந்த எவிடன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு மேலும் அதே ஊர்ல விசாரணை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதாங்க அந்த ஊருக்குள்ள ஒரு சின்ன கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணி நடந்துகிட்டு இருக்கான் அந்த பப்ளியோட தாத்தா அப்படின்றது தெரிய வருதுங்க. அவங்க போட்ட ரூல்ஸ் எல்லாம் இப்போ ஒவ்வொன்றா சொல்றேன், கேட்டா மிரண்டு போயிருவீங்க. அதாவது இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த டோட்டலா மனோஜோட குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. மனோஜோட குடும்பத்துக்கு தண்ணி வசதி கிடையாது, ஒரு பால் வைக்கிறவன் அந்த வீட்டுக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை யாராவது மனோஜோட குடும்பத்தினர்கிட்ட நம்ம ஊர் மக்கள் யாருன்னா போய் பேசுனீங்கனாலோ இல்ல அந்த வீட்டுக்கு போனீங்கனாலோ 25,000 உங்களுக்கு ஃபைன் அப்படின்ற மாதிரி அவ்வளவு பகிரங்கமா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. ஒரு சின்ன கிளிப்பு போடுறேன் பாருங்களேன், எப்படி இவன் பேசிட்டு இருக்கான் பாருங்க. இந்த இடத்துல இவன் தாங்க அப்படியே சொல்லுவான் மீடியாட்டே, 25,000 நாங்க ஃபைன் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இப்ப இதுல அரெஸ்ட் பண்ணல கங்காராஜா மட்டும் எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவனை அப்படியே விட்டுட்டாங்க, நீங்க போங்க சார் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க கோர்ட்ல மத்த அக்யூஸ்ட் எல்லாருமே முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அப்பதான் எங்க கங்காராஜன் கேட்கறப்பதான் ஒரு டிஎஸ்பி கோர்ட்ல சொல்றாரு, சார் அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, அவரெல்லாம் பெரிய இன்ஃபுளுன்ஷியல் பர்சனு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் காங்கிரஸோட பீப்புள் லீடர் சார், அந்த ஊருக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி, நம்ம அவரை தொட்டாலே லாண்ட் ஆர்டே கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி பகிரங்கமா டிஎஸ்பி சொல்லியிருப்பாரு. இது அப்படியே அங்க உள்ள லாயர்ஸ் எல்லாம் கோவத்துல கொந்தளிச்சு இருப்பாங்க, என்னடா இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு. இதுல இன்னொரு முக்கியமான டீடைல் என்ன தெரியுமா, இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஏதோ நாள் விட்டு நாள் அடுத்த வாரம் நடந்திருக்கு நாளைக்கு நடந்திருக்குன்னு நினைப்பீங்களே, கிடையவே கிடையாதுங்க. இதுக்கு இடையில 2 வருஷம் கேப். இவனுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி 2 வருஷம் கழிச்சுதான் கோட்டைக்கு கூட்டு வந்திருக்காங்க. அந்த 2 வருஷம் எதனால தெரியுமா வெயிட் பண்ணிருக்காங்க, அது வந்து எலெக்ஷன் நேரமா இருக்கு. இப்போ போய் நம்ம வந்து கங்காராஜ் மேல கை வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து காங்கிரஸ்க்கு வர ஓட்டுகளை நம்ம இழந்துருவோம். அதனால இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருப்போம். ஏன்னா அந்த ஏரியா வந்து காங்கிரஸ் அதிகமான ஓட்டு வங்கி வச்சிருக்குன்னு இவங்களோட அந்த பொலிட்டிக்கல் பவர் எல்லாம் இந்த இடத்துல யூஸ் பண்ணி 2 வருஷம் இந்த கேஸை தள்ளி போடுவானுங்க. அப்ப எந்த அளவு கொடுமையா இருக்கு அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கணும். இப்ப கோர்ட்ல இந்த விஷயங்கள் எப்படி போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. இந்த சைடு இவங்களோட எவிடன்ஸ் எல்லாமே வைக்கிறாங்க. யாரு மனோஜ் பப்ளி சைடு இந்த மாதிரி இவங்களுக்கு நீதி வேணும் அப்படின்ட்டு அந்த காருக்குள்ள கிடைச்ச எவிடன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய விட்னஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் அடிக்கடிக்கு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க அந்த அரேஞ்ச் பண்ண விட்னஸ் ஐ விட்னஸ் எல்லாருமே மாத்தி மாத்தி பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அந்த சைடு அவனுங்க எல்லாருமே அந்த காப் அந்த பஞ்சாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கானுங்களே, அவனுங்க தான் அந்த சம்பவத்தை செஞ்சது. அவனுக்கு எல்லாருமே ஐ விட்னஸ் எல்லாருக்கும் காசு கொடுத்து எல்லாரும் வாயும் மூடிக்கிட்டே வரானுங்க. கடைசியில அவனுங்க சைடுல இந்த லாயர் ஒரு கேள்வி கேட்கறான் இவங்களை பார்த்து, ஒரு மனசாட்சி இல்லாத கேள்வி கேட்கறாங்க. ஏங்க மனோஜ் பப்ளி இன்னும் சந்தோஷமா எங்கேயோ ஜாலியா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க, அவங்க இன்னும் இறக்கவே இல்லை, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு எதை வச்சு நீங்க முடிவு பண்றீங்க? நீங்க என்ன டிஎன்ஏ எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க அவங்க இறந்ததுக்கு? நீங்க இவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னு சொல்றாங்க, அது மனோஜும் தான் பப்ளியும் தான் சொல்றாங்க. அந்த பாடி எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க, எங்க இருக்கு டிஎன்ஏ எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க, அவங்களோட துணிகளை வச்சுதான். ஏன் அப்படி பண்ணாங்க? இவங்களை பார்க்கவே உடல. அத ஏன் அந்த போலீஸ் ஆஃபீஸர்
சார் உடனடியாக அந்த பாடியெல்லாம் டீகம்போஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு உடனடியாக அதை தகனம் பண்ணிட்டானுங்க. அப்போ இவனுங்க தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பணம்லாம் கொடுத்து தகனம் பண்ண வச்சது. இப்போ இவனுங்களே நீ எப்படி ஐடென்டிஃபை பண்ண டிஎன்ஏ எவிடன்ஸே பார்க்காம அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதனால இவனுங்க சைடு அப்படியே சாதகமாக தீர்ப்பு போய்கிட்டே இருக்குங்க. இந்த கேஸ்லாம் கோர்ட்ல போயிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. 2010 வந்துருச்சு. மார்ச் 30 தாங்க வரலாறே காணாத ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாணிகோபால் அப்படிங்கிற ஜட்ஜு தாங்க தீர்ப்பு வழங்குறாங்க. அவங்க தீர்ப்பு வழங்கின பிறகு என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் பாருங்க. தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, வாணிகோபாலுக்கே நிறைய த்ரெட்ஸ் போயிருக்கு. நீ வந்து இந்த காப் கம்யூனிட்டிக்கு சார்பாக தான் நீ வந்து தீர்ப்பு சொல்லணும், மாற்றி சொல்லணும், உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு ஜட்ஜே போய் மிரட்டியிருக்கானுங்க. அப்போ எந்த அளவுக்கு எனக்கு பயங்கரமான ஆளா இருக்கானுங்க அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கணும். ஆனா ஒரு பயங்கரமான பெண்மணியா பயங்கரமான தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதாவதுங்க இந்த மரண தண்டனை வழங்கிட்டானுங்க. எல்லா அக்யூஸ்டுமே மரண தண்டனை. அந்த டிரைவர் ஒரு ஆளுக்கு மட்டும் 7 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தா ஒருத்தர் இருக்கான் பாருங்களேன், அந்த கங்காராஜ், அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மனோஜோட குடும்பத்தினருக்கு 1 லட்ச ரூபா பணம் நிதி உதவி நீங்க செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்களே, ஓகே நல்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, மரண தண்டனை தீர்ப்பு வந்திருக்கு, ஆயுள் தண்டனை தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த தீர்ப்பு அதுக்கப்புறம் எப்படி மாத்துறாங்கன்றது நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்பதான் உங்களுக்கு கோவமே வரும். இந்த தீர்ப்பு வந்தோடனே அந்த கரோரா அப்படின்ற வில்லேஜில் பயங்கரமான பதற்றம் நிலவுதுங்க. அவனுங்க திருப்பி மீட்டிங்ஸை போடுறானுங்க. மீட்டிங்ஸை போட்டு அந்த காப் பஞ்சாயத்தில் உள்ள அந்த முக்கியஸ்தர்கள்லாம் எல்லா குடும்பத்திலேருந்து ஒரு தொகை எங்களுக்கு வேணும், இந்த கேஸை எடுத்து நாங்கள் நடத்த போகிறோம், இந்த கேஸ் வந்து நம்மளோட ஜாதிக்கே ஒரு அவமதிப்பு, அது எப்படி ஒரு அண்ணனும் தங்கச்சி முறை உள்ளவன் போய் கல்யாணம் பண்ணுவான், அதை எப்படி வந்து ஆதரிக்கிறது, இந்த கேஸ் நம்ம எடுத்து நடத்தி நம்ம அதில் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு எல்லார் குடும்பத்திலையும் ஒரு கணிசமான தொகையை வாங்குறானுங்க. ஒரு சில குடும்பம் வறுமையில் இருக்க குடும்பம் எங்கள்கிட்ட காசு இல்லைங்கன்னு சொல்லுது. ஓ நீ காசு இல்லைன்னு சொன்னா உன்னையும் அந்த குடும்பத்தை, மனோஜ் குடும்பத்தை எப்படி நாங்க ஒதுக்கணுமோ உன்னையும் ஒதுக்கிடுவோன்ட்டு ஒரு பகிரங்கமான தீர்ப்பு வழங்குறானுங்க. எல்லா குடும்பமும் கையில இருக்கதெல்லாம் வித்து காசு கொண்டு வந்து அந்த காப் கம்யூனிட்டி கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்றாங்க, இந்த ஒரு தீர்ப்பை ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்றாங்க. ஹைகோர்ட்ல இந்த தீர்ப்பு அப்படியே மாறுதுங்க. ஏன்னா இவனுக்கு முன்னாடியே சொன்ன இல்லையா, அந்த ஐடென்டிஃபை பண்ணாத எவிடன்ஸா இருக்கட்டும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கங்காராவ் தான் அந்த தாத்தாவை முழுக்க முழுக்க காப்பாற்ற தான் எல்லார்ட்டையும் காசு வாங்கி அந்த ஒரு வழக்கை திருப்பி நடத்திருக்கானுங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தாத்தா வந்து அந்த சம்பவம் நடந்தப்ப 60 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு ஃபேக்கான பொய்யான ஐ விட்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த ஐ விட்னஸ் எல்லாம் வச்சு அந்த தாத்தாவுக்கு இந்த சம்பவத்துக்கு எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஹைகோர்ட்டுமே இந்த தீர்ப்பு அப்படியே மாத்திருச்சுங்க. மரண தண்டனை எல்லாருக்குமே கேன்சல் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்து இந்த தாத்தாவு அப்புறம் சுரேஷ் அந்த அண்ணன் இவங்க 2 பேரையுமே இவங்க டோட்டலாவே நிரபராதி, இவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு அப்படியே ரிலீஸும் பண்ணிருச்சுங்க. ஹைகோர்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பண்றாங்க. 1 லட்ச ரூபா நிதியுதவி கிடையாது, பல வருடங்கள் ஆயிருச்சு, நீங்க 6 லட்ச ரூபா நிதியுதவி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி 6 லட்ச ரூபா நிதியுதவியை மனோஜ் குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லிருங்க. இதெல்லாம் ஏற்புடையது கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். இதுல இன்னொரு கேவலத்தனத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. இந்த கேஸ் நடக்கிறது கொஞ்ச நாள் முன்னாடி இவர் மனோஜோட தங்கச்சியான சீமா வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி போராடி எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டு அவங்க அகாடமியில சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த ட்ரைனிங்ல பரோல்ல வந்து ஒரு அக்யூஸ்ட் பெரிய ஆயுதத்தை எடுத்துட்டு போய் அவங்கள தாக்க முயற்சி பண்ணியிருக்கான். ஒரு சில காயங்களோட அவங்க தப்பிச்சிருக்காங்க. அவனை பிடிச்சி போலீஸ் விசாரிக்கிறப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எப்பா காப் பஞ்சாயத்து தான்ப்பா என்ன இது பண்ண சொன்னுச்சு, இது பண்ணனா எனக்கு பெரிய நிலமும் மிகப்பெரிய தொகையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் செய்ய வந்தேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அப்ப இவனுங்களை யோசிச்சு பாருங்களேன், அந்த குடும்பம் எவ்வளவு வருந்திருக்குன்றத பாருங்களேன். ஆல்ரெடி மூத்த அண்ணனை இழந்துருச்சு அந்த குடும்பம், யாருமே இல்லை சம்பாதிக்கிறதுக்கு. சரி ஓகே, நம்மளுக்கு நம்மளோட இந்த மாதிரி நம்ம குடும்பத்தை ஆளாக்குன போலீஸ் ஆபீசர்ஸ் மாதிரி நம்ம இல்லாம ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியா இருக்குண்டு அந்த சீமா அவர்கள் படிச்சு அந்த எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணி ட்ரைனிங் போறப்ப அவனுங்க காசெல்லாம் கொடுத்து வெறும் ஜாதி பெருமைக்காக இந்த மாதிரியான ஒரு ஆட்களை செட் பண்ணி அவங்களோட உயிரெடுக்க ட்ரை பண்ணது எந்த அளவு மோசமான விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அந்த சீமா அவர்கள் சொல்லுவாங்க ஒரு இன்டர்வியூல, சார் நாங்க சாப்பிட்ட பல நாள் ஆச்சு சார், எங்க வீட்டுக்கு மளிகை கடைக்கு போனா மளிகை பொருள் கொடுக்க மாட்டாங்க, எங்க வீட்டுக்கு பால் வருது கிடையாது, தண்ணி வருது கிடையாது, எங்க பாத்திரத்தெல்லாம் ஈ முச்சிட்டு இருக்கு பாருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த காட்சிகளை நீங்க பாருங்க. ஏன்னா இவ்வளவு விஷயம் நடந்துமே மனோஜோட குடும்பத்தினர் மனோஜுக்கு நாங்கள் நீதி கிடைக்காம விட மாட்டோம் அப்படின்ட்டு திருப்பியுமே போராட ட்ரை பண்றாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. இப்போ ஹைகோர்ட் தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்ல திருப்பி அப்பீல் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் இதுல நாங்க எதுவுமே சொல்றது கிடையாது, நாங்க ஹைகோர்ட் இருக்க டிசிஷன்லயே நாங்க சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க தீர்ப்பை எதுவுமே மாத்தி எழுதலைங்க. இந்த கேஸ் அதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சுங்க. அந்த காப் பஞ்சாயத்துன்றதை வந்து அவங்க வந்து எந்த ஒரு தீர்ப்பு இந்த மாதிரி வழங்கக்கூடாது, இந்த மாதிரி எந்த ஒரு கல்யாணத்திலையும் அவங்க போய் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கோர்ட் நிறைய
டிசிஷன்ஸ் அப்போ விட்டாங்க, நிறைய பில்ஸ் வந்து பாஸ் பண்ணாங்க. இதுல முக்கியமான ஒரு டீட்டெயில் நீங்க சொல்லணுங்க. இப்ப இதுல இவங்க அண்ணன் தங்கச்சின்னு எதை வச்சு சொல்றாங்க தெரியுமா? எந்த ஒரு பயாலஜிக்கல் விஷயமே இதுல கிடையாதுங்க. இவங்க வந்து ஒரு ரிலேட்டிவ் மாதிரி கூட கிடையாதான். ஏன்னா இவங்க அந்த ஜாதி வகுப்புலயே ஒரே கோத்திரத்தை சார்ந்தவங்களாம். அந்த ஜாதி கீழே ஒரு சப்காஸ்ட் இருக்கும் போல. அந்த 2 சப்காஸ்ட் ஒண்ணா இருந்தா அவங்க வந்து அண்ணன் தங்கச்சியா கருதப்படுவாங்களா? அவங்களோட ஊருக்குள்ள மட்டும்தான், அந்த சின்ன ஏரியால மட்டும்தான். அது அவனுங்க ஊருக்குள்ளேயே அவனுங்களா செட் பண்ண ஒரு ரூல். அதை மீறிட்டாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் உயிரிழக்கிறதுலாம் எந்த ஒரு நியாயமே கிடையாதுங்க. இது ரொம்ப மோசமான சம்பவமா இருக்குங்க. ஏங்க நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டுல தான் ஜாதி வரியான இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு. இதெல்லாம் விட 10 மடங்கு மேல்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கோம். ஜாதி மட்டும் இல்லங்க, மதத்தையும் வச்சு அடிச்சு பண்ணுங்க அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையே. அப்படியே மனசை பதப்பதிச்சு போயிடுச்சுங்க ஒரு சில காட்சிலாம். அவங்க இன்னுமே அந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு என்னோட மகன் இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கான், எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாருங்க அந்த போட்டோ எல்லாம்ட்டு அவங்க அம்மா அந்த போட்டோ எல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் பாருங்களேன். இந்த கிரைம் சம்பவத்தை பத்தி இப்பதான் நீங்க கேள்விப்படுறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க. ஏன்னா இதுக்கான டீடைல்ஸ் வந்து ரொம்ப நாட்களா போராடி நாங்க ஆன்லைன்ல இருக்க டீடைல்ஸ்லாம் ஒன்று சேர்த்து உங்களுக்கு இதை ஒரு முழு ஃபுல் டீகோடிங் கிரைமா வழங்கியிருக்கோம். அதுக்காக சின்ன ஆதரவு கொடுக்குற வகையில ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பா உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. எதனால இவ்வளவு கேவலமா இருக்கானுங்கன்னு சத்தியமா தெரியலங்க. இதுல இன்னுமே நிறைய டீடைல்ஸ் நான் சொல்ல மறந்துருக்கலாம். அதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நிறைய கிரைம் கதைகள் கேட்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. ஏங்க நம்ம சேனல் தாங்க ரொம்ப சின்னதா இருக்கும். சின்னதெல்லாம் கிடையாது. ஒரு 60,000 சப்ஸ்கிரைபர் மேல போயிட்டு இருக்கோம். நம்ம 70,000 சீக்கிரம் அடையணும் அப்படின்னா உங்களோட ஆதரவு இல்லாம முடியாது. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவு ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு போடுவோம். ஏங்க இவ்வளவு நேரம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டுக்கு தெரிவிச்சுட்டு போங்க. எவ்வளவு பேர் இவ்வளவு நேரம் பாக்குறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்பதான் என்னுடைய ஓகே கதை வழங்கும் திறன் ஓரளவு நம்ம பேசுறோம் அப்படின்றது எனக்கு தெரியும். என்னோட பேச்சில் எதனா குறைகள் இருந்தா மறக்காம கமெண்ட்ல தெரியுங்க. அதெல்லாம் நாங்க திருத்திக்கிட்டு மேலும் நல்ல நல்ல வீடியோக்கள் போட ட்ரை பண்றோம். நன்றி, வணக்கம்.